ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கம்மாக்கரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் யாருன்னா நான் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அந்த பழையவாசலுக்கு போய் லொஹர் தொழுதுன்னு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சரி அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம் தான். வீடு அங்கே புதுசாக வீடெலாம் கட்டிட்டு நாங்கள் புதுசாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒரு குட்டி குட்டி நாய் நின்றுச்சு. பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சைடில் தண்ணிலாம் இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். குட்டி கிட்டே போகும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த குட்டி நாய். அதுக்கடுத்துங்க பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே பாருங்கள் சுற்றி முக்கு ரோடு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கிட்ட மெயின் ரோடு கிட்டே வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் கொஞ்சம் விட்டு தான் எடுத்திருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து அங்கே ஒரு கடை வந்துச்சு. அந்த கடையில் கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து கிளம்பிட்டோம். பாருங்கள் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் அதுக்கு அந்த சைடு தான் கம்மக்கரை இருக்குது. இந்த சைடு போகலான் தான் பார்த்தோம். குப்பையெல்லாம் இருந்துச்சு, போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அந்த சைடு அந்த கோவில் பக்கத்தில் ஒரு வழி இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். அது கோவில் என்னன்னு தெரியல. அது பக்கத்தில் ஒரு வழி இருந்துச்சு. அந்த வழியில் போகலான் தான் பிளானில் இருந்தோம். ஸோ இந்த வழியில் தான் நான் சொன்னேன், ஆப்பனூர் இந்த வழியில் போகலான் தான் பார்த்தோம். நாங்கள் இந்த வழியில் போகலான் தான் பார்த்தோம். வேணாம் இங்கே குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் போனோம். அதுக்கடுத்து வழி அந்த கோவில் பக்கத்தில் இருந்துச்சு. உள்ளே போயிடணும். உள்ளே தண்ணி இருக்கும் நினச்சி தான் பார்த்தேன். தண்ணி இருக்குன்னு நினச்சி தான் உள்ளே போனோம். ஆனால் உள்ளே தண்ணி இல்லை. லேசாக ஒரு அந்த ரிவர் மாதிரி தான் இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். சைடெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பையாக இருந்துச்சு. பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு. எதுக்கு இப்படி இயற்கையான இடத்துல குப்பை போடுறாங்கன்னு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்களும் போடாதீங்க. இயற்கையான இடத்துல அந்த குப்பையெல்லாம் போடாதீங்க. கைண்ட் ரிக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த சிலுஃப் தண்ணிலாம் இருந்துச்சு. போய் கால் நினைக்கலான்னு பார்த்து வச்சு வேணாம் எதுக்கு அப்படின்னு ஊருக்கு போகிற வேறேன்னு அன்றைக்கி தான் ஊருக்கு கிளம்புறோம். அது வேணாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாங்கள் இப்போ போயிட்டுருந்தோம். சுற்றி பார்க்கும்போது ஃபுல்லாக செடி அழகாக இருந்துச்சு. உள்ளான ஃப்ரூட்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்டாக வெஜிடபிள்னு தெரியல, பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளான பாவக்காலாம் இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள் நாங்கள் இப்போ அந்த சைடு போயிட்டுருக்கோம். அப்படியே சுற்றிட்டு அந்த சைடு கொஞ்சம் அங்கே மரம் இருந்துச்சு. அந்த சைடு போய் கொஞ்சம் நின்றுட்டு அதுக்கடுத்து போகலான் தான் பிளான். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக இங்கே வழியில் இருந்துச்சு. இந்த சைடு வழியில் இருந்துச்சு. அந்த சைடெல்லாம் செடி அந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சர் பண்ணி தான் நாங்கள் போனோம். போகலான்னு இருந்தோம். நடுவில் செடி வேறு மிதிக்கக்கூடாதுன்னு அங்கே தெரிஞ்ச பையனா அங்கே தான் இருந்தான். இந்த ஊர்க்காரன் தான் அவன் சொன்னாக்கிட்ட. அந்த சைடு பாருங்கள் ஏதோ கல் மாதிரி எதுவும் இருந்துச்சு. அந்த சைடு போகலான்னு பார்க்குறேன். சரி வேணாம் அந்த சைடு அப்படியே சுற்றிட்டு தான் வருவோம், வேணாம் அப்படின்னு சொன்னான். பார்த்திங்கன்னா தெரியும் வழியில் இருந்துச்சு. அந்த வழியில் நாங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தோம். பாருங்கள் சைட்லலாம் பார்த்திங்கன்னா பாவக்காய் செடி அந்த மாதிரி இருந்துச்சு. சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. அதுக்கடுத்து நாங்கள் முன்னாடி போயிட்டே இருந்தோம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக செடி. அந்த சைடு கல் வேறு இருந்துச்சு. போகும்போது தூரத்தில் இருந்துச்சு. தூரத்தில் பார்த்திங்கன்னா மழைலாம் சொல்ல முடியாது. அந்த ட்ரீஸ்லாம் தெரியுமா, மரங்கள் அதுதான் இருந்துச்சு. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அந்த மரங்களாக பார்க்கும்போது. இயற்கை எடுத்து இது கம்மாக்கரைன்னு கூட சொல்லலாம். கம்மாக்கரைனா ஒரு ஊர்லலாம் இருக்கும். இப்போ இளையங்குடி சைடு அந்த மாதிரினா ஊரில் இருக்கும் கம்மாக்கரை. அந்த மாதிரி சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது. கீழே பாருங்கள் அந்த பாவக்காய் செடி அதுதான் இருக்குது. நான் பிடிங்க கூட காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த பாவக்காய் செடி, பார்த்திங்கன்னா தெரியும். பாவக்காயான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள் சுற்றி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் போகலான் தான் பார்த்தோம். அப்படியே ரிட்டர்ன் போய் அப்படியே சுற்றிட்டு போகலான் தான் இருந்தோம். சரி வேணாம் அப்படியே சுற்றிட்டு அந்த சைடு மரம்லாம் இருந்துச்சு. அந்த மரக்கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றிட்டு போகலான் தான் இருந்தோம். சுற்றிட்டு இன்னொரு வழி கூட போகலாம் அப்படின்னு ஒரு பையன் தெரிஞ்ச பையன் சொன்னான். அதுக்கடுத்து பார்த்தோம் சுற்றி அந்த வழி இல்லை. அதனால் சரி அங்கேயே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் அப்படியே மரங்கிட்ட அந்த சைடுக்கிட்ட நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. கீழெல்லாம் அந்த ஃபுல்லாக செடி தான். அதை பாருங்கள் அதான் அந்த சைடு ப்ளூ கலர் சட்டை போடுவோம் நானே அந்த ஊருக்கார, பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ ஜகனுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள்.
ஜெகன்னா நான் சிம்பிள் சார் தவிர ஜெகன்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு. அதான் பாருங்கள் சுற்றி. ஆனால் அப்போ அந்த நேரம் வேலை லேசாக மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு. மழை பெய்யல, மேகமூட்டமாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், அது சூப்பராக இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாக சுற்றி பாருங்கள். அதை நடுவில் வழியில் போட்டு வச்சுருக்காங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அந்த வழியில் நாங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அது நிறைய நிமிஷம் வருதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக அந்த சைடு செடி கொடி மரங்கள் அதான் இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். நாங்கள் அப்படியே அட்வென்ச்சர் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். அந்த செடியெல்லாம் மிதிக்கக்கூடாது, அது வயல் மாதிரி சொன்னாங்க. வயல்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆனால் செடியெலாம் வளர்ப்பாங்க, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அப்படியே அது செடி மிதிக்காமல் அப்படியே அது சாப்பிடுச்சு, அதை மிதிச்சு நாங்கள் போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக வயல் தான் கைஸ். வேறு ஒருத்தவங்க வயல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வயல் தான் கைஸ். அந்த வயலை பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருந்துச்சு கைஸ். பார்க்கும்போதே சுற்றி வயல் தான். நாங்கள் கொஞ்சம் அட்வென்ச்சர் பண்ணி தான் போனோம். நாங்கள் அப்படியே அந்த வயலை இதை தாண்டி அப்படியே போயிட்டு இருந்தோம். பாருங்கள் அந்த சைடு மரம்லாம் அங்கே மரம் நிற்கிது பாருங்க, அந்த சைடு போகலான்னு தான் நாங்கள் இருந்தோம். போயிட்டே இருந்தோம் நாங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி தான். பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அடுத்து நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் அந்த செடிக்கிட்ட. பார்த்திங்கன்னா தெரியும், மரம் கிட்ட. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போகும்போது கொஞ்சம் இது அமுக்குது, சகதி கொஞ்சம் அமுக்குது. பரவாயில்ல, மரம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா தெரியும். அப்படின்னா நாங்கள் பார்த்து நடந்து போயிருந்தோம். அந்த சைடு கொஞ்சம் சகதியாக இருந்துச்சு. சகதி இல்லாமல் படத்துலலாம் வரும்ல, இப்போ அங்கே நமக்குலாம் வந்து அப்படியே கீழே போகிற மாதிரி அதுமாதிரி இருந்துச்சு. எங்கள் பால் பச்சை சட்டை போட்டிருக்காரு, அவன் பேர் வந்து ஜியாஃப் கனி. அவனும் என் ஃப்ரெண்டு தான். பார்த்திங்கன்னா தெரியும். நான் ப்ளூ கலர் சட்டை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவன் பேர் ஜெகன்னு. ஆனால் ரெட் கலர் சட்டை போட்டிருக்க வந்து ஃபகது, அவனும் என் ஃப்ரெண்டு தான். பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் அப்படியே சரி ரிட்டர்ன் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் ஃபுல்லாக அந்த கிளைமேட்டுக்கு அந்த போன பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஃபென்டாஸ்டிக் அருமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 2 பேர் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் ட்ரெஸ் வந்து அஃப்ராஸு. பாதி வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தர் தானே, அவர் பேர் ஃபாஹிம், இன்னொருத்தர் ரிஃபானு. ஓகேவா, பாருங்கள் அப்படியே சுற்றி நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக மரம் தான். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ முன்னாடி நடந்து போயிட்டுருக்கானே, அவன் பேர் ஜியாஃபு, நான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தோம் நாங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா அது சகதி இல்லை, அந்த மண் இப்போ தான் போட்டு வச்சுருக்காங்க. அது தெரியாமல் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்புறம் அவள் தான் சொன்னான், ஜெகன் தான் கிட்டே சொன்னான் அந்த சைடு போட்டு வச்சுருக்காங்கன்னு. அதை தாண்டி நாங்கள் அப்படியே அந்த சைடு போயிட்டு இருந்தோம். அவள் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருந்தாள். நாங்கள் பொறுமையாக நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பின்னாடி அவங்க பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், தூரத்தில் அந்த இந்த கம்பியில் இருக்கும் கைஸ். ஆனால் எப்படி சொல்கிறது, ஆனால் டவர் கிடைக்கும்ல, அந்த கம்பியில் இருந்துச்சு. அந்த கம்பி பேர் தெரியும்னா உங்களுக்கு இது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சென்னை டு ஆப்பன் ஒரு விலாகுன்னு, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது டே 2 விலாக். டே 2 விலாகு சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இந்த வழி போயிருந்துச்சு, இந்த வழியில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல வேளை அந்த சைடு தண்ணி இல்லை, அதனால் எங்களால் உள்ளே போயிட்டு பார்க்க முடியுது. தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம், அங்கேயே நின்றுட்டு அங்கேயே எங்களால் பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வீடு, அந்த வீடெல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வயல் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கோம். தூரத்தில் சின்ன சின்ன வீடு, கோவில் அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள். அப்படியே ஃபஸ்ட்டு நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், தூரத்தில் ஒரு கல் மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த கல்லுக்கிட்டே நாங்கள் அந்த கல்லுக்கிட்டே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். பாருங்கள் அந்த சைடு இருக்குன்னு, அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தூரத்தில் ஏதோ முள் செடியாக இருந்துச்சு பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும், அது முள் செடி எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். சைட்லலாம் முள் செடியாக குமிச்சு போட்டிருக்காங்க முள் செடி, அது எதுக்குன்னு தெரியல. அதுக்கடுத்து நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அதான் நான் சொன்ன கல் அதுக்கு கொஞ்சம் கிட்டக்க வருது. அதுக்கடுத்து தூரத்தில் பார்த்திங்கன்னா வீடு,
அந்த டவரு அதுதான் இருந்துச்சு. அந்த கல்லுக்கிட்ட வரும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த கல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த ஒரு படம் வந்துருக்கும்ல, கொம்பன், அறம், அந்த படம்லாம் இங்கே தான் வந்து எடுத்தது. அதுக்கடுத்து இந்த ஸ்டாச்சு எதுக்குன்னு தெரியல. பார்க்கும்போதே ஏதோ அந்த சாமி சிலை தெரியுமா, அது மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். அந்த சைடு அப்படியே நாங்கள் வந்துட்டுருந்தோம். அப்போ நாங்கள் வரும்போதே எங்களுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து கொம்பன், அறம் அந்த மூவிலாம் வந்து எங்கள் ஊரில் தான் எடுத்தது. அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஒரு சாமி சிலை இருந்துச்சு. இந்த சாமி சிலை தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே அவ்வளோவா தெரியல. லக்ஷ்மியும் ஏதோ ஒரு பேர். அதுக்கடுத்து நாங்கள் பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து எங்களுக்கு பின்னாடி ஒரு டிராக்டர் இருந்துச்சு. டிராக்டரு பார்த்திங்களா தெரியும். டிராக்டருக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் பாட்டுக்கு பொறுமையாக நடந்து அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் பாட்டுக்கு நடந்து வந்துருந்தோம். அதுக்கடுத்து அந்த கிளைமேட்டுக்கு நாங்கள் அப்படியே நடந்து வந்தது கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. பின்னாடி வேறு டிராக்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சைடு ஜியாஃபர் அந்த சைடு எங்கேயோ போயிட்டு இருந்தா. கூப்பிட்டோம். திரும்பி பார்த்தா வந்துட்டுருக்கா பாருங்கள். அந்த சைடு தெரியல போல், அப்படியே வந்துகிட்டே இருக்கா போல். அப்படியே பாருங்கள். பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அது கீழே வயல்லாம் இருந்துச்சு, அது மிதிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் தாண்டி வந்துட்டு இருந்தோம். உங்கள் டிராக்டர் நின்றுட்டு இருந்தோம். நானும் அஃப்ராஸும் அவங்க மட்டும் தான் ஏறினோம். பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அப்படியே சரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன். அப்போது டிராக்டர் வருது எனக்கு அப்போ ஃபஸ்ட் டைமு. எனக்கு அஃப்ராஸுக்கு ஃபஸ்ட் டைமு. பார்த்திங்கன்னா தெரியும். 2 பேர் மட்டும் தான் ஏற முடியும்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி ஏறிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே ஒரு ஆண்டி வேறு வராங்க. பார்த்திங்களா தெரியும். அப்படியே அந்த டிராக்டர் எங்களுக்கு அப்போ ஃபஸ்ட் டைம் சுற்றி பாருங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த டிராக்டர் அப்போ போயிட்டுருக்கும்போது அங்கே ஒரு குழி வருதா, எப்படி இறங்க போகிறாங்கன்னு அப்புறம் பார்த்துட்டு எப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குமே எனக்குன்னு. பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா குழி அங்கே இருக்குது. அப்படியே அந்த குழியில் இறங்குற மாதிரி அது இறங்கும் போது சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே இது ஒரு ரைடு போகிற மாதிரி எனக்கு அப்படியே இருந்துச்சு. அப்படியே மேலே போகுது பாருங்கள். நான் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அப்படியே மேலே ஏறினோடனே இறக்கி விட்டாங்க. நீங்கள் இறங்கிட்டுக்குதான்னு கேட்டாங்க. ஓகே இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன். இறக்கி விட்டாங்க. அந்த அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொன்னோம். அந்த அங்கிளுக்காக இதை லைக் போடுங்க கைஸ். பார்த்திங்களா தெரியும். நாங்கள் அப்படியே இறங்கி அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருந்தோம். பாருங்கள் பார்த்திங்களா தெரியும். நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு அப்போவே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தோம் பொறுமையாக நடந்து வீட்டுக்கு. அந்த ஆப்பனூர் போர்டு பாருங்கள். பார்க்கும் போது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆப்பனூருக்கு வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் ஊருக்கு வேறு போகிறோம். அதில் கொஞ்சம் இது சோகத்தில் இருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும். நாங்கள் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அந்த கம்மாக்கரையில் சுற்றி பார்த்தது அதெல்லாம் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி எங்கள் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ்லாம் போட முடியும். அப்புறம் பாப்பா வேறு குருன்னு பார்க்குது. உங்களுடைய வீடியோ பெறுவது ஆத்திஃப் கிங். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரம் ஆத்திஃப் கிங். பாய்.